நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 6 வகையான தொக்கு பிக்கிள் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம், கெட்டு போகாது. தோசையில் ஆரம்பித்து இட்லி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். மாங்காய் தொக்குலேருந்து ஆரம்பித்து பூண்டு ஊறுகாய், அதுக்கப்புறம் வெங்காய தொக்கு, தக்காளி தொக்கு எல்லாம் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல மாங்காய் தொக்கு சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு மேங்கோ பிக்கிள் எப்படி இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 1 வீக் ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போகாது. நம்ம ரைஸை போட்டு அதில் கொஞ்சம் இந்த மேங்கோ தொக்கு போட்டு அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது சூடான சாத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதனோட பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. இதில் விட்டமின் சியாக இருக்கட்டும், ஸ்கின்னாக இருக்கட்டும், ஐயாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டானது. இந்த வெயில் காலத்தில் இந்த ஹீட்டுக்கு டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பச்சை மாங்காய் நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பச்சடி மாதிரியும் சாப்பிட்லாம். சட்னி, பிக்கிள் எல்லாமே ரொம்ப நல்லது. நீங்கள் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டு கூட பண்ணலாம். ஆனால் நான் இந்த துருவி பண்ணியிருக்கேன். தொக்குன்னா இப்படி தான் நல்லாயிருக்கும். கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைல்னு சொல்லலாம். இப்படி துருவி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அது வெடிக்கும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் முக்கியமானது வெந்தயத்தை நீங்கள் கருக விட்டுறக்கூடாது. இது வறுத்ததுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுட்டு கரகரப்பாவோ இல்லை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாவோ அரைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா வெடிக்குது. இதை நான் ஆற வைக்க போகிறேன். இதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். நீங்கள் 1/4 கப் ஊற்றினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடித்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வரமிளகாய் போடலாம். பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே போடலாம். அது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம பெருங்காயம் போட்டுட்டு நம்ம இதை லைட்டாக வதக்கணும். இதுக்கப்புறமா துருவி வச்ச மேங்கோ இதையும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த மாங்காயில் இருக்கிற அந்த தண்ணி வற்றணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிட்டே இருக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா 5லேருந்து 8 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். இதே நீங்கள் பச்சையாகவும் பண்ணலாம். பச்சையாக பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இதை துருவிட்டு அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள்லாம் போட்டுட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடு பண்ணி அதுக்கப்புறம் கடுகுலாம் தாளித்து இதில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் அது நம்ம வெயிலில் வைக்கணும். அப்போ தான் நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகும். இப்போ இதில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான காரம் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஸோ இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1/4 கப் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் ரொம்ப நல்லெண்ணெய் ஊற்றும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில் நீங்கள் வெளியே வச்சுக்கலாம். ஒரு 2 வாரத்துக்கு கெட்டு போகாது. ஸோ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்செல்லாம். மிளகாய் தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம், மிளகாயோ மிளகாத்தூளோ. இப்போது நம்ம இதை ஆறிடுச்சு, இதையும் அரைச்சிடலாம். இது கரகரப்பாவோ இல்லை ஃபைனாவோ எது மாதிரினாலும் நீங்கள் உங்களுக்கு எது மாதிரி பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்படி சூடு பண்ணி ஊற்றும் போது தான் அந்த ஊறுகாய் கெட்டு போகாது. ஏன் அப்படின்னா கடையில் கிடைக்கிற ஊறுகாயில் வினிகர்லாம் போடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கும்போது அதெல்லாம் போட முடியாது, அது ஹெல்த்தியும் கிடையாது. அதனால் நம்ம இது மாதிரி நல்லெண்ணெய், கடுகு தான் இதுக்கு ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சம் லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா ஒரு புளி ஒரு 1/4 கப் ஊற்றி நீங்கள் அதோடு சேர்த்து வேக வச்சிடலாம். ஸோ இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வாரத்துலேருந்து 2 வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இதே மாங்காய் தொக்கு ஸ்டைல்லையே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேரட், பீட்ரூட், அதுக்கப்புறம் நீங்கள் முட்டைக்கோஸில் கூட பண்ணலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். இது சாதத்துலேருந்து ஆரம்பித்து சப்பாத்தி வரைக்குமே, பராத்தா வரைக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இதை செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாது. நம்ம கிரேவி எல்லாம் வைக்காதப்ப இதை கொஞ்சம் வச்சு சாப்பிட்லாம். விட்டமின் சி நல்லது கூட. ஆயிலாக இருக்கட்டும், உப்பாக இருக்கட்டும், எல்லாமே நான் அளவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கடையில் அப்படிங்கும்போது நிறைய வினிகர் எல்லாம் போடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் அப்படி போட வேணாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டான தக்காளி தொக்கு. இந்த கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுற ஒரு சிம்பிளான மெத்தட்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது.
இது மாதிரி தயிர் சாதம் எடுத்துக்கலாம், இல்லை இட்லி தோசைக்கு எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவும் தோசைக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு 10 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி இல்லாமல் நம்ம தொடச்சி வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பாருங்கள், இப்படி வந்து நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த மிடில் இருக்கிற தக்காளியோட பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அரைக்கில் டைரெக்டாக தொக்கு பண்ணுறதா இருந்தால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல பழுத்த தக்காளியை தான் வாங்கணும். நீங்கள் வந்து கொஞ்சம் பழக்காமல் இருந்ததுன்னா அந்த தொக்கோட கலர் வராது, நல்ல ரெட் கலராக வராது. ஸோ அதனால் நல்ல பழுத்த தக்காளியாக நீங்கள் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு வந்து கொத்தமல்லி, கடுகு, வெந்தயம் இது மூணையும் வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ லைட் ப்ரௌனாக வரும், கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சுட உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெந்தயத்தை கருக விட்டுறாதீங்க, வெந்தயம் வந்து சீக்கிரமாக கருகிடும். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வெந்தயத்தை தனியாக கூட வறுத்துக்கலாம். ஸோ இதை வந்து முடித்ததுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுட்டு அரைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்சியிலேயே போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஊற்றலாம். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம தக்காளியை போட்டுட்டு அதுக்கப்புறம் புளி போடுவோம். அது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் இதை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்படி வதக்கும் போது என்னாகும் அப்படின்னா நமக்கு அந்த பச்சை வாசனை போய் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி வதக்கணும் அப்படின்னுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே அது நல்லா வந்து வெந்துடும். ஸோ இது வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஸோ பாருங்கள், தக்காளி இருக்கிற தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா வெந்துடுச்சு. இதையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நீங்கள் அரைக்க வேணாம், மஸ்ட் விட்டுக்கிறேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். நான் ஆற வச்சுட்டு தான் நான் இதில் போட்டு அரைக்க போகிறேன். சூடாக அரைச்சிங்க அப்படின்னா அப்படியே அந்த ஸ்டீமுக்கு வந்து அந்த மிக்சியோட மூடி தூக்கிடும். ஸோ ரொம்ப முக்கியமானது, நீங்கள் ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டா போதும், நமக்கு அந்த தக்காளியோட விதையெல்லாம் இருக்காது. இப்போது நம்ம இதை ஆற வச்சதை அரைச்சிக்கலாம். திரும்ப இந்த கடுகு எல்லாத்தையும், இந்த கடுகு, வெந்தயம், கொத்தமல்லி இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரகரப்பாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை ஃபைனாகவும் அரைச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த தொக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த கொத்தமல்லி எல்லாம் வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இல்லை ஃபைன் பவுடராக வேணால் நோ ப்ராப்ளம், ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் தேவைப்படும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதை போட்டுட்டு நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வறுத்தாகணும். ஏன் அப்படின்னா இதை வறுக்கலைன்னா நம்ம 1 மந்த் வரைக்கும் வச்சுருக்கும்போது நம்ம கெட்டு போயிடும். இது 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம திடீர்னு வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பூண்டு வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். உங்களுக்கு கட்டி பெருங்காயத்தை உடச்சி தூளாக பண்ணிங்க போடலாம், இல்லை பவுடர் பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருந்த பவுடர் போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு இதையும் வந்து ஒரு 1 நிமிஷம் லைட்டாக வதக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கிட்டுருக்காதீங்க, அந்த மிளகாத்தூள் வந்து கருப்பாயிடும். ஸோ 1 நிமிஷம் வதக்கணும், இந்த பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ அரைச்சி வச்சுருந்ததை இதில் போட்டுடலாம். இந்த தக்காளி பியூரி போட்டதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மசாலாவோட சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா பாயில் ஆகணும். இன்கேஸ் அதில் ஏதாவது கொஞ்சம் தண்ணி இருந்ததுனாலும் இதுலேயே அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து தொக்கு வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். எப்போவுமே நீங்கள் குக் பண்ணும்போதும் சரி, இதை ஆற வைக்கும் போதும் சரி, தண்ணி படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் யூஸ் பண்ணலாம், அப்போவும் கெட்டு போகாது. இப்போது வெல்லம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய், அந்த 1/4 கப் நல்லெண்ணெயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா இதை வந்து குக் பண்ணலாம். நீங்கள் அது திரண்ட வர அளவுக்கெல்லாம் குக் பண்ண அவசியம் இல்லை, அதனால் ஆல்ரெடி திரண்டு வந்துருச்சு. ஸோ பாருங்கள். ஸோ நம்ம இதில் வெல்லம் எதுக்காக போட்டிருக்கோன்னா அந்த தக்காளி புளியோட அந்த புளிப்புத்தன்மையை வந்து கம்மி பண்ணும். ஸோ 1 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்க, நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் மிளகாயை அரைச்சி கூட போட்டுக்கலாம்.
ஸோ தக்காளி தொக்கில் உங்களுக்கு வெங்காயம் தேவைப்பட்டதுன்னா நம்ம தக்காளியை வணக்கும் போதே வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அது வந்து ஒரு மெத்தட் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் வெரைட்டியான மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற வச்சுட்டு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுடலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம காலையில் இட்லி செய்யும்போது நம்ம எந்த ஒரு சட்னி செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸோ சிம்பிளாக அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த தக்காளி தொக்கு ஸ்டைல்லே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த புளிப்பான நமக்கு ஊறுகாய்க்கு ஏற்ற மாதிரி என்ன வெஜிடபிள் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தக்காளி தொக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக கெட்டு போகாது. இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரைஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த தக்காளி தொக்கை போட்டு பன்னீரோ இல்லை சோயாவோ நல்லா வதக்கி போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பச்சை பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நல்லா வதக்கிட்டு இதை கொஞ்சம் போட்டுட்டு ரைஸை போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கோயில் புளியோதரை ஸ்டைலில் ஒரு பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பர்ஃபெக்டான பொடி இதெல்லாமே 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து நம்ம ரைஸோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம கொண்டு போகலாம். இந்த பவுடர் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப முக்கியமானது. எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இல்லாதது. அது மட்டும் இல்லாமல் நம்ம புளியோதரை ஒரு 10 பேர்த்துக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்து நம்ம ரைஸ் மட்டும் வச்சா போதும். இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடரையும் இந்த பேஸ்ட்டையும் போட்டோம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே கோல்டன் கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கோயில் ஃபீலிங் வந்து நமக்கு வரும். கோயிலில் போய் சாப்பிட்ற அந்த ஃபீலிங், அந்த மனம் எல்லாமே வரும். ஸோ இது வந்து எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் கொடுத்துருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான அளவோடு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி செய்யுங்க. இப்போது 2 லெமன் சைஸ் புளி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இருக்கிற புளி, கருப்பு புளி ரொம்ப நல்லாயிருக்கும். இது கிடைச்சா நீங்கள் வாங்கி பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் வரும். இப்போ நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றிக்கணும். சுடுதண்ணி ஊற்றினா தான் அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் நல்லா வெளியே வரும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வச்சிடறோம். இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். கருவேப்பிலை, வரமிளகாய், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம், கட்டி பெருங்காயம், அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண நிலக்கடலை, மிளகு, கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு உளுந்து, வெந்தயம் ரொம்ப முக்கியமானது, கொத்தமல்லி, எள்ளு பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெல்லம், கடுகு, மஞ்சள் தூள், அவ்வளோதான். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் அந்த புளியில் இருக்கிற அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதை வடிகட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா அப்படியே கையில் கூட வடிச்சுக்கலாம். இப்போது வெந்தயத்தை ரோஸ்ட் பண்ணணும். வெந்தயம் வந்து நல்லா வெடிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட் ப்ரௌன் ஆனால் போதும். ரொம்ப கருக விடாதீங்க. டேஸ்ட் வந்து மாறிடும். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா புளியோதரைக்கும் சரி, புளி எங்கே போட்டாலும் நம்ம வந்து வெந்தயம் போட்டே ஆகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோன்னா ஆற வச்சுட்டு மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். இது மாதிரி சின்ன அம்மிக்கல் இருந்தனாலும் அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியதுன்னு சொல்லலாம். இப்போ கொத்தமல்லி, அதுக்கப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் வரமிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆற வச்சுட்டு அரைக்கணும். இப்போ கருப்பு எள் வந்து ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். இன்கேஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கருப்பு எள் சாப்பிடக்கூடாதுன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நோ ப்ராப்ளம். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதை ஆற வச்சுட்டு அரைங்க. இதான் ஃபைன் பவுடர். இது 50 செகண்ட் மட்டும்தான் அரைக்கணும். இப்போது ஒரு 1/4 கப் நல்லெண்ணெய். நம்ம புளி வந்து நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம். இப்போது கடுகு நல்லா வெடிக்க விடுங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதுவும் நல்லா லைட் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் நம்ம 1 மந்த் வரைக்கும் வச்சுருக்கும் போது கெட்டு போகாது. இது ஒரு பிக்கிள் மாதிரின்னு வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நல்லா வறுத்த நிலக்கடலை, கருவேப்பிலை, வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2, 3 கூட நீங்கள் போட்டுக்கலாம். காரம் ரொம்ப பிடிக்கிறவங்க 4, 5 மிளகாய் கூட போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இப்போ பெருங்காயம் நான் நல்லா வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வெந்தய பொடி நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ புளி அதை வந்து நம்ம அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா திக்காகி ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் வடித்து வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி உங்களுக்கு தெரியல, இது மாதிரி வந்து கையில் வச்சு நீங்கள் வடிக்க தெரியலனா நோ ப்ராப்ளம். ஸ்ட்ரெயினர் நோற்றி வடித்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரணும். கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு அப்பப்போ எடுத்து கிளறிக்கங்க. ரொம்ப நீங்கள் மூடி வச்சுட்டு விட்டிங்கனாலும் கீழே அடி பிடிச்சிரும். ஸோ நம்ம அப்பப்போ எடுத்து பார்க்கணும். ஸோ பாருங்கள், மேக்ஸிமம் ஆயில் எல்லாம் வெளியே வந்து இதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இப்போ வெல்லம் போடுறோம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். வெல்லம் வந்து அந்த புளியோட ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணும். வெல்லம் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வெல்லம் அப்படிங்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பாருங்கள், மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வைக்க போகிறோம். ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. மேக்ஸிமம் 2 வீக்ஸ்க்குள்ளே நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலங்கிறதுனால 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கிறதா ஓகே, நோ ப்ராப்ளம். இது வந்து நமக்கு வந்து ஒரு கரண்டி போட்டால் கூட ஒரு 2 கப் சாதத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும். இதோடு சேர்த்து நம்ம கொஞ்சம் உருளைக்கிழங்கோ சிப்ஸோ எடுத்துக்கலாம், இல்லை வெண்டைக்காய் வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி கூட நீங்கள் கொஞ்சம் பொரியல் எடுத்துகிட்டு புளி சாதத்தை கொண்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது கூட. தனியாக சாப்பிட்றதுக்கு இது மாதிரி நம்ம சாப்பிட்லாம். இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த பவுடர் மறந்துடாதீங்க. இது ரொம்ப 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 முக்கியம். இந்த புளியோதரை பேஸ்ட் போடும்போது இதையும் போட்டு தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இப்போது ஒரு 10 பேர்த்துக்கு எப்படி பண்ணுறது நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு 6 கப் அரிசி எடுத்துகிட்டு 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு 15 கப் தண்ணி ஊற்றிட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு ஆற விடணும். ஒரு 2-3 பிளேட்டில் கூட போட்டுங்க. இது ஏன் பண்ணுறோன்னா ரைஸ் செஞ்ச உடனே எடுத்து பண்ணிங்கன்னா கட்டி ஆகிடும். இப்படி ஆற வச்சிட்டிங்கன்னா ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். சோனா மசூரி எடுத்துக்கலாம், இல்லைனா கொல்லம் ரைஸ் கூட எடுத்துக்கலாம், பொன்னி ரைஸ் எது வேணாலும். இது நல்லெண்ணெய் உப்பு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்துடும். அதே மாதிரி இப்போவே நீங்கள் கட்டியாக இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுக்கலாம். இப்போது எல்லாருமே வந்து புளியோதரை போட்டுட்டு கையில் பிசைகிறாங்க. பட் என்ன அப்படின்னா ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் அந்த புளியோதரை வச்சுருக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் கையில் பிசைஞ்சால் கொஞ்சம் கெட்டு போக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எல்லாமே வந்து கரண்டிலேயே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதான் நல்லது கூட. ஸோ ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா புளியோதரை கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவாங்க. அதாவது கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு புளியை கரைச்சி ஊற்றி வெந்தய பொடியெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. அது ஒரு மெத்தட். அதுவும் வந்து சூப்பராக இருக்கும். குங்குநாடு கிராமத்தில் பண்ணுற அந்த ஸ்டைலும் நான் கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா புளியோதரை பேஸ்ட்டு அப்படியே எல்லாமே கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாதியை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அந்த பவுடரையும், அதாவது கொத்தமல்லி, மிளகு, எள்ளு அதெல்லாம் போட்டோம்ல அந்த பவுடர் அதெல்லாம் போட்டு நல்லா கட்டி எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் நல்லெண்ணெய் விடணும். ஆனால் இந்த ஆயிலே நமக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். இதை சூடு பண்ணணும்னாலாம் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம சூடான சாதத்தில் தான் போட்டு கிளற போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த பேஸ்ட் இருந்துச்சுன்னா ரைஸ் மட்டும் வச்சா போதும். கிட்டத்தட்ட 2 நிமிஷத்தில் நம்ம ரைஸ் ரெடி ஆகிடும். அதாவது புளி சாதம். லஞ்ச் பாக்ஸில் அப்படிங்கும்போது நான் சொல்கிற மாதிரி புளி சாதம் கொஞ்சம், தயிர் சாதம் கொஞ்சம், கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் சிப்ஸு அது மாதிரி நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புளியோதரை மிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொடியும் இந்த மிக்ஸும் சேர்த்து உங்களுக்கு வந்து சேமியா, அவல், ரவை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஈவன் நீங்கள் பாசுமதி அரிசி அதுக்கப்புறம் ஜீரா ரைஸில் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும்.
ஸோ இது கொஞ்சம் இருந்ததுன்னா போதும், நமக்கு வெரைட்டி ரைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா ஸ்டைல் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஜீரகம் எக்ஸ்ட்ரா வந்து முந்திரி வந்து வறுத்து போட்டுக்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி. ஆந்திரா ஸ்டைலில் பச்சை மிளகாயெல்லாம் போடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பூண்டு ஊறுகாய். நம்ம வீட்டு ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதாவது பூண்டு ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக பண்ணிடலாம். தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு கடுகு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா வெடிக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா வெடிக்கணும். லைட் ப்ரௌன் ஆனால் ஓகே, ரொம்ப நீங்கள் கருக விட்டுறாதீங்க, அப்போது டேஸ்ட் மாறிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெடிக்கும். இந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். ஸோ ஆற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா மிக்சியில் போட்டுட்டு கரகரப்பாகவும் அரைக்கலாம், நீங்கள் ஃபைனாகவும் அரைக்கலாம். உங்களுக்கு ஊறுகாய் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் ஓகே. இப்போது நம்ம பூண்டை உரித்து ஒரு கப் எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் 8லேருந்து 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. அதே நேரம் சொதனாகலை. இப்போ எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், பூண்டு இருக்கிறதுனால. இப்போ அந்த வேக வச்ச பூண்டு அதை போட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்குங்க. ஸோ அப்படி வதக்கும்போது இதில் ஏதாவது தண்ணி இருந்துச்சுன்னா ஸ்டீம் பண்ணப்போ இருந்த தண்ணியும் இதில் போயிடும். ஸோ அப்போ என்ன ஆகுனா ஒரு நல்ல கிறிஸ்பினஸ் வரும், ரொம்ப நாள் கெட்டு போகாது. இப்போ அரைச்சி வச்ச பவுடர், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். 3-4 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு எல்லாமே போட்டுக்கலாம். உப்பு ரொம்ப வேணான்னு சொல்கிறவங்க நீங்கள் உப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம். இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இது எதுக்காகனா இந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இப்போவே வந்து நம்ம போடுறோம். இல்லைன்னா நீங்கள் பின்னாடி கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து சூடு பண்ணி கூட ஊற்றிடலாம். ஸோ இது பாருங்கள், இதோடு சேர்ந்து எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் போட போகிறோம். இதான் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸாக நமக்கு வந்து இருக்க போகுது. வினிகர் போடுவாங்க, பட் வினிகர் வந்து நான் ஆர்டிஃபிஷியலாக ஆட் பண்ணல, இதே வந்து போட்டால் போதும். நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டும் போடலாம், இல்லை வந்து இதை ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட ஆஃப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் வெல்லம் கூட, கொஞ்சம் வெல்லம் புளி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதை ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ இந்த பூண்டு ஊறுகாயை நம்ம உப்பு போட்டு கொஞ்சம் வெயிலில் காய வச்சும் பண்ணலாம், கரகரப்பாக அரைச்சும் பண்ணலாம். கூடி சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான எலுமிச்சை ஊறுகாய். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம். ஒரு 10 லெமன் எடுத்துக்கோங்க. 10-15 லெமன் எடுத்துகிட்டு நல்லா கழுவி தொடச்சிட்டு நம்ம இது மாதிரி வெஜ்ஜஸ் மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஒரே மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணுறது விட்டுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி போடலாம், பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நம்ம இதுக்கு மேலே கல் உப்போ இல்லை நார்மல் உப்போ தூவிடலாம். ஸோ இதை அப்படியே வெயிலில் வச்சுடுங்க, இல்லைனா ஓரளவுக்கு நிழலில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டிங்க அப்படிங்கும்போது 5 மணி நேரம் அது ஓரளவுக்கு நல்லா அந்த உப்பை அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இப்படி பண்ணும்போது ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது பூஞ்சை பிடிக்காது. இப்போது வெந்தயம், கடுகு ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதே நார்த் இந்தியா அப்படிங்கும்போது இதில் கொஞ்சம் வந்து சோம்பு, ஆனியன் சீட்ஸும் போடுவாங்க. இப்போது இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம், அம்மிலேயோ இல்லை ஒரு மிக்சிலேயோ கரகரப்பாக. இப்போ நல்லெண்ணெய் ஒரு 1/4 கப் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மட்டும் சூடு பண்ணணும், ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். ஓரளவுக்கு சூடானால் மட்டும் போதும். இதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய், கடுகு போட்டுக்கலாம். அது வந்து கடுகு வெடிக்கணும். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பெருங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்களோட ஸ்டைல், நாங்கள் பண்ணுறது. நீங்கள் எந்த ஸ்டைலில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச வெந்தயம், அந்த கடுகு, இதான் ப்ரிசர்வேட்டிவ்ஸை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணாமல் ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்.
தேவைப்பட்ட வெல்லமும் சுகரை கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் கவனிக்க வேண்டியது, நான் ஆனில் வச்சுருக்கல, ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்கள் ஆனில் வச்சு பண்ணிங்கன்னா கசப்பாயிடும். ஸோ அதை தயவுசெய்து நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணணும். இப்போது நான் சூடான எண்ணெயை ஊற்றுறேன். நல்லா கொதிக்கிற எண்ணெய் நான் கொதிக்கிற எண்ணெய் கிடையாது, சூடான எண்ணெய் ஊற்றும்போது என்னாகும் அப்படின்னா அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அவ்வளோதான், நமக்கு அந்த மசாலாவோடு சேர்ந்து நமக்கு அந்த சிம்பிளான எலுமிச்சை ஊறுகாய் ரெடி. இது கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுறது. நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வெங்காய தொக்கு. சிம்பிளான ஒரு யூனிக்கான ஆனியன் தொக்கு கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். இது சப்பாத்தி, ரைஸ், அதுக்கப்புறம் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இது ரைஸ்க்கு வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது சூடான ரைஸில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம குழம்பு வைக்கல, சாம்பார் இல்லை அப்படின்னா இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்குமே வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் நல்லா சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிடணும். ஸோ இதுக்கு ஒரு 15 வெங்காயத்தை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதை கழுவிட்டு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி துடைச்சி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட 15 நிமிஷம் நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வேக வைக்கணும். அப்போ தான் அந்த வெங்காயத்தினோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா சாஃப்டாகிடும். இப்போது நம்ம இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இப்படி அரைக்கும் போது நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா இது கெட்டு போயிடும். நீங்கள் வந்து ஓரளவுக்கு கரகரப்பாகவும் அரைச்சிக்கலாம், ஓரளவுக்கு ஃபைனாகவும் அரைச்சிக்கலாம். 90% அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட தோணுதோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது வெந்தயம், கடுகு 2 1 டேபிள் ஸ்பூன், ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அது வந்து வெடிக்கும், வெடித்து லைட்டாக ப்ரௌனாக மாறும். அப்போ நம்ம எடுத்துகிட்டு மிக்சிலேயோ இது மாதிரி ஒரு சின்ன ஆட்டுக்கல்லையோ போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஆற வச்சுட்டு அரைச்சிங்கன்னா நல்ல பவுடர் ஆகிடும். இப்போ நல்லெண்ணெய் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச வெங்காய விழுது இதோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். அந்த பேனை விட்டு அது தனியாக வரும். அந்த வேக வச்சதுலேருந்து இன்னும் வந்து இது நல்லா வந்து பச்சை வாசனை போயிடும். இப்போ உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். காரம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்க 4-5 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே கூட நீங்கள் போட்டுக்கலாம். குழந்தை இழுக்கும்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அவ்வளோதான். இதை நல்லா வதக்குங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம வதக்கலாம். கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு காரம் இதில் கொஞ்சம் தேவைப்பட்டதுனால டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நான் போட்டேன். ஸோ இது வதக்கும் போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அதான் வந்து நல்ல மணத்தை கொடுக்கும். இந்த தொக்கு எல்லாம் தக்காளி தொக்காக இருக்கட்டும், இது மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். இதே மெத்தடில் நீங்கள் நெல்லிக்காயும் பண்ணலாம். அதுவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போது நம்ம புளித்தண்ணி ஒரு 1/4 கப் தண்ணி நம்ம ஊற்றுறோம். அதுவும் நல்லா ஓரளவுக்கு திக்கான புளித்தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா மூடி வச்சு கூட குக் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அதுலேருந்து அப்படியே ஒட்டாமல் வரும். அப்படி வரும்போது நம்ம எடுத்துடலாம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வெந்தய பவுடரும் அந்த கடுகு பவுடரையும் நம்ம சேர்க்கணும். அது வந்து கடைசியாக சேர்ப்போம். ஸோ எல்லாமே நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெயும் அந்த பவுடரையும் போட்டுட்டு திரும்ப ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து வதக்குங்க. அந்த பவுடர் எல்லாத்தோடையும் சேர்ந்து ரொம்ப மணமாக இருக்கும். இதுதான் வந்து ரொம்ப மெயினானது. அந்த வெந்தய பொடியும் கடுகு பொடியும் ஃப்ளேவரை கொடுக்கக்கூடியது, டேஸ்ட்டையும் கொடுக்கக்கூடியது. இதில் வெல்லம்லாம் தேவையில்லை. வெல்லம் போட்டால் டேஸ்ட்டை மாற்றி விட்ரும். ஸோ பாருங்கள், திரண்டு அப்படியே வந்துருச்சு. இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நல்லா க்ளீனான ஒரு ஜாரில் போட்டிங்க அப்படின்னா 1 வீக், அதுக்கு மேலேயும் இது வந்து கெடாமல் தான் இருக்கும். பட் எதையுமே நம்ம 1 வீக்குள்ளே யூஸ் பண்ணிடுறது நல்லது கூட. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டாவே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் ஆயிலாக இருக்கட்டும், புளியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கரெக்டான அளவில் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நல்ல சூடான ரைஸில்
எப்படி போட்டு சாப்பிட்றதுன்னு நான் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நிறையா இன்ஸ்டண்ட்டான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். ஸோ பார்த்துட்டு செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.